ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சவாலாக தான் இருக்கும். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் சமாளித்து அந்த மாதத்தை நம்ம கடந்து வர்றது அப்படிங்கிறதுக்காகவே கடவுள் நமக்கு நிறைய விஷயங்களை வந்து செய்வார். அதில் ஒன்று தான் வழிபாடுகளும் பரிகாரங்களும். ஸோ இந்த பதிவில் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றத யாராலையுமே யூகித்து சொல்ல முடியாது. இப்படி யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் தாங்க. ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும், இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்படிலாம் மாறுவீங்க அப்படின்ற விஷயத்த கூட தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா கிரகநிலைகளை பொறுத்து தாங்க. ஸோ கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலையில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னென்ன கிரகநிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரக அமைப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும், ரணருணு ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், சுக்கிரனும், அயனசைன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளில் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிர பகவான் மாறுறாரு. சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு தாங்க மாறியிருக்காரு. அதே மாதிரி 17ஆம் தேதி அன்றைக்கி தான் அதுக்கப்புறம் சூரிய பகவான் மாறுறாரு. சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அதே போல் 31ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களே. எப்போதுமே இந்த கிரக மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கணக்கீடு செய்ய முடியும். ஸோ கன்னிராசி நேயர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி எந்த விஷயத்தையும் கவலையப்பட மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சரி அப்படின்னு அதுக்கான சரியான நம்பிக்கையோடு வந்து செயல்படக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து சாதகமாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். அதே மட்டும் இல்லாமல் பணவரவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாக்கு வன்மையானது ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு இது வரைக்கும் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ மற்றவங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத காது கொடுத்து வந்து கேட்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய நண்பர்களும் வந்து கிடைப்பாங்க. ஸோ தொலைதூரத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவல்களாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நிச்சயமாக முன்னேற்றங்கள் இருக்கும். லாபங்களும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகளும் வந்து வசூலாக ஆரம்பிச்சிடும். ஸோ வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக வந்து நடக்கும். புதுசு புதுசாக நிறைய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடியவங்க, பணியாளர்கள் அப்படின்னு எல்லார் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குங்க. அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய திறமையாலேயே நீங்கள் எல்லாத்தையும் வந்து சாதித்து முடிச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திறமையை வந்து கிடைக்கும். கௌரவம் வந்து அதிகரிக்கும். கையில் பணம்லாம் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். கடனாவது உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துக்கு பணம் கைக்கு வந்துடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு, நெருக்கம் இதுவும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ குடும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாகனங்கள் வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாகனம் ஏற்கனவே வச்சுருக்கீங்க, அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யலாம். பயணங்களும் சாதகமாக தான் இருக்க போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக கன்னிராசியுடைய பெண்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சீரான முறையில் உங்களுடைய திறமை எல்லாமே இருக்கும். அதிகமான முயற்சிகளை வந்து எடுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்க போகுது. ஆனால் பணப்புழக்கம் எப்போதும் போல் இல்லாமல் இந்த டைம் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் யாருக்கிட்டையாவது எதுவும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து கிடைக்கும். புகழ், பாராட்டு இதெல்லாம் வந்து மற்றவர்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி அந்த எதிர்பார்ப்புகளை வச்சிங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அது ஏமாற்றமாக கூட போயிடும். அதனால் உங்களுடைய திறமைகளை மட்டும் நீங்கள் மதித்து செயல்படுங்க. அதில் வந்து உங்களுக்கு புகழ் கிடைத்தாலும் சரி, மரியாதை கிடைத்தாலும் சரி, பாராட்டு கிடைத்தாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி,
அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி எதுவும் செய்ய வேண்டாம். அதே அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில உங்களுக்கு திறமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாராட்டு, செயல்பாடுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டைம் அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம மனசுல ஒரு தைரியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோ இதுதான் விஷயம், இத தான் நம்ம செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி உங்கள நீங்களே பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து ஒரு சிறப்பான முறைக்கு வந்து மாத்திப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங்கா இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமானது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா கவனம் அப்படின்றது இல்ல அப்படின்னா, எல்லா வகையிலயுமே பிரச்சனைகள பார்க்குற மாரி இருக்கும். அதேபோல கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் திடீர்னு தான் வரும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்ல. திடீர்னு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால உங்களுக்கு மன அழுத்தமும் கூடவே வரலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஹார்ட் பேஷண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து பரிசோதனை செய்துட்டே இருக்கணும். இதயத்த வந்து அப்பப்போ பரிசோதனை செய்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தொழிலு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அத பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல. ஆனா ஆரோக்கியத்தில கவனம் எடுத்துக்கணும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போலாம் போய் மகான்களை வந்து வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க. இவங்க தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே பிடித்தமான தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். விசேஷங்கள் எல்லாமே வந்து தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க விஷயத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பிள்ளைங்க விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்போ குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிள்ளைங்க வந்து கொஞ்சம் மனம் மாறலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுபகாரியங்களும் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ நேரம் நல்லா தான் இருக்குங்க. எப்போ குரு வந்து பயிற்சியாக இருந்தாரோ அப்போலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ திருமணம் ஆகாதவங்கலாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அது வந்து வெற்றியை கொடுக்கும். சும்மா நேரமே நல்லா இல்லை அப்படிங்கும்போது அதில் நீங்கள் 1000 முயற்சிகள் பண்ணியிருந்தாலுமே கூட அது உங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஆனால் நேரமும் காலமும் நல்லா இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதனால் இந்த டைம் நல்லா இருக்குன்றதுனால அதுக்கான முயற்சிகளை எடுங்க. அதேமாதிரி வாழ்க்கை துணை விஷயத்தில் எதுவும் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ஃபேமிலியில் வந்து பிரச்சனை இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த வருத்தங்கள் எல்லாமே இப்போ வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். தீராத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னாலே குடும்பத்தில் சந்தோஷம் கிடைச்சிடும், மனசுக்கு அமைதி கிடைச்சிடும், நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு நல்ல காலகட்டம் தான். ஸோ அதனால் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரிவு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் இந்த டைமில் வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு வந்து இந்த காலம் கொடுக்க போகுது, பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நிறைய யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திருமணம் பண்ணக்கூடியவங்க தாராளமாக பண்ணலாம். திருமணத்தில் யாரெல்லாம் தடை பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகிடும். அதனால் இந்த டைமில் முயற்சி பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது என்ன தான் இவ்வளோ நாளாக நீங்கள் இதிலலாம் பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அதனால் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான டைமிங் இது தான். அது என்ன ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அதனால் அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, பேசி தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். கன்னிராசி நேயர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. படிக்கட்டுகள், உயரமான இடங்கள், வாகனங்கள் இப்படி ஒரு சில இடங்களில் நீங்கள் போகும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, இதெல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். ராசிக்காரங்க மட்டும் கிடையாதுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இதெல்லாம் பொருந்தும். ஸோ நீங்களும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த முயற்சிகள் நீங்கள் செய்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதனால் எதை செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கான மூவ் எடுத்து வைங்க. எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஒரு மூவ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கொடுக்காது. இப்படி தான் செய்யணும், இதுதான் வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுங்க.
செயல்படுங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக செய்யணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஸோ வேகத்தெல்லாம் குறைங்க. நிதானமாக வந்து செய்யுங்க. நிதானம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விவேகமும் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணுங்க. ரொம்ப கவனத்தோடு எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கும். அதே போல் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பகைமையெல்லாம் வளர்த்துக்காதீங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஏற்கனவே பகைகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். இந்த பகை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாத ஒன்று. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. அதே போல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை நீங்கள் அதிகமாக முயற்சி செய்து தான் வந்து முடிக்கணும். இல்லை அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை முடிக்காமலே போயிடும். இல்லை நாளைக்கு அப்படின்னு நீங்கள் ஒத்தி போட்டிங்க அப்படின்னா அந்த வேலை வந்து நாளைக்குனே தான் போயிட்டுருக்குமே ஒழிஞ்சு அதை என்றைக்குமே முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ எந்த வேலை செய்யாதா இருந்தாலும் யோசித்து நல்லா முயற்சி பண்ணி செய்யுங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த உத்தியோகத்தில் இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலர் புதுசாக வந்து வேலைக்கு கூட முயற்சி பண்ணுவீங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து அதுக்கான வேலைகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலைகளை கூட கரெக்டான டைமில் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டை வந்து கொடுக்கும். அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய திறமைக்கு ஒரு பாராட்டை கொடுக்கும். குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துக்கெலாம் பிரச்சனை இருக்காதுங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிறது தவறா சரியா அப்படின்றத சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு பகவத்கீதை படிக்க தெரியும்னா படிங்க. இல்லைனா கண்ணனை வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. ஸோ கண்ணனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.